इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् वेदान्तमीमांसाशास्त्रस्य व्याचिख्यातितस्य इदमादिमं सूत्रम् अथातो ब्रह्मविज्ञानः இது भाष्यवाक्यम् இந்த भाष्यवाक्य अयमस्य अर्थः இந்த भाष्यवाक्यத்திற்கு பஞ்சபாரிகாச்சாரர் அர்த்தம் சொல்றார். இது அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நமக்கு பதவியாளர் தெரிஞ்சா தெரியுமோ இல்லையோ அர்த்தம் சொல்லணுமாருக்கு வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் எந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு வந்திருக்கேனோ வியாபிச்சாபிதம் சூத்திரம்லாம் வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம். அந்த மீமாம்சா சாஸ்திரம் எனக்கு வியாபிச்சாபிதமாக இருக்கு. அதாவது நான் இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அப்பேற்பட்ட அந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய முதல் சூத்திரம் இது. இது வந்து வியாக்கியானமாக வருமானு இப்ப நம்ம எந்த மீமாம்சா சாஸ்திரத்தை வியாக்கியானம் பண்ண போறோமோ அந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய முதல் சூத்திரம் இது. இதுதான் பார்த்தாலே தெரிகிறது இல்லையா? அந்த சூத்திரத்துல பார்த்தாலே தெரிகிறது இதுதான் முதல் சூத்திரம். அது சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? கேள்வி சொல்ல அப்படி சொல்ற. அதனாலதான் அத்தியம் தான் சொல்ல வேண்டும். வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்தை வியாக்கியானத்திற்கு இதம் ஆகமம் சூத்திரம். இதுதான் முதல் சூத்திரம். இதுக்கு சொல்றார் அயமத்திய சாஸ்திரஸ்ய ஆதிரயம் ஆதௌத பிரவృత్తిங்கதயா பிரயோஜனம் விஷயஸ்ய தர்சனீயः. சூத்திரத்தை ஆதிமம் எதுக்காக சொல்றாருன்னா இந்த இடத்துல எல்லா சாஸ்திரத்துக்குமே பொதுவா ஒரு நியமம் என்னன்னா அது இந்த சாஸ்திரம் எதுக்காக வந்தது, அதனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடணும் அந்த சாஸ்திரத்துல. அப்பதான் படிக்கிறதா நமக்கு தேவையா இல்லையான்னு தெரிஞ்சு அதுல பிரவருத்திப்பான். ஏன் நமக்கு அது உபயோகப்படுமா படாதான்னு தெரியாம யாராவது பிரவருத்திப்பாங்க. அதனால அந்த சாஸ்திரத்தால என்ன பிரயோஜனம் வரும், அது என்ன எதை பத்தி நிரூபணம் பண்ண போறா அப்படிங்கிற விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் முதல்ல சொல்லணும். அதிகாரி அது அனுபந்த சதுர்த்தம் சொல்லுவாங்க. இது எப்ப சொல்லலாம் தெரியுமா? சாஸ்திரா முடிச்சு கருவியில இல்ல, சாஸ்திர ஆரம்பத்துல சொல்லணும். அப்ப ஆதிமம் அப்படிங்கிற இப்படி சொன்னதுனாலே இந்த சூத்திரம் அது எல்லாத்தையும் சொல்றது அப்படிங்கிறது தெரிவித்தார். இந்த சாஸ்திர மீமாம்சா உத்தர மீமாம்சா சாஸ்திரம் இருக்கு. இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரத்துடைய பிரயோஜனம் என்ன, விஷயம் என்ன, அதிகாரி என்ன, இது எல்லாத்தையும் நிரூபணம் பண்றதுக்காக இது இருந்தது. ஆதிமம்னு சொன்னதுக்காக இந்த அர்த்தம் கிடைக்கலாம். அப்போ கேட்பார் இது இதெல்லாம் சொல்லலையே, அதாப்போ பிரம்ம விஞ்ஞானா அவ்வளவுதான் இதுல இருக்கு, அதிகாரியை பத்தி இங்க என்ன சொல்லிருக்கு, விஷயம் பிரயோஜனம் ஒன்றும் சொல்லலையே, இதெல்லாம் நிரூபணம் பண்றதுன்னு எப்படி நீங்க வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா சூத்திரம் சொல்றார். சூத்திரம் செய்தது சூத்திரம்னா சூச்சனா சின்னதா இருக்கு, இது எல்லாத்தையும் சூச்சனம் பண்றது. அதான் எத்தனை அர்த்தா சப்தசாமர்த்தியேன அர்த்தபலத்வா விஸ்லேஷிதா சர்வா ததர்த்தம் நிவேதி பவதி அயம் அர்த்தகலாபா தன் மகிமாதிகதः. இந்த சூத்திரத்துடைய மகிமை, இந்த சூத்திரத்திலேருந்து நமக்கு அதிகாரி கிடைக்கிறது, விஷயம் கிடைக்கிறது, பிரயோஜனம் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. அதாதோ பிரம்ம விஞ்ஞானா இதுலேருந்து கிடைக்கலாம். எப்படி கிடைக்கிறது? இது ஆரம்பத்துல சொல்லிட்டார். எப்படி கிடைக்கிறதுன்னு பஞ்சவாதிகாரே சொன்னார். அதாவது சாதனத்துக்கு சம்பத்தி உள்ளவன் அப்படின்னு அகத்தத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும் இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு அப்படின்னா யார் அதிகாரின்னு இதுலேயே கிடைக்க முடியும். இப்பேற்பட்ட காரணத்துக்கு சம்பத்தி யாருக்கு உண்டோ அவனுக்காக இந்த சாஸ்திரம், அவன் தான் இந்த சாஸ்திரத்தை பிடிக்கிறது முக்கியாதிகாரி அப்படிங்கிறது. அந்த சாதனத்துடைய சம்பத்தியை அதுல சம்பத்தியில முமுட்சுத்துவம்னு ஒண்ணு இருக்கு.
ஆனா அவன் முமுட்சுவா இருக்கணும்னா, முமுட்சுனா என்ன, அவன் எதை ஆசைப்படுறான், மோட்சத்தை இல்லையா, மோட்சத்தை ஆசைப்பட்டு இருக்கிறவனுக்கு இப்ப என்ன வேற இன்னொரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பிரம்ம ஜிஜ்ஞாசா அதுதான், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைக்கு பேரு தான் பிரம்ம ஜிஜ்ஞாசா. யாருக்கு வந்தது இந்த ஆசைன்னா, மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு. மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு எதுல ஆசை வரும், மோட்சத்துக்கு எது சாதனமோ அதுல ஆசை. மோட்சத்துக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயத்துல அவனுக்கு ஆசை வர முடியாது. மோட்சம் தான் அதுக்கு வேணும் அதிர்ஷ்டம் அப்படின்னா அதுக்கு என்ன சாதனம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து இதுதான் சாதனம் கண்டுபிடிச்சு அதை ஆசைப்படுவாங்க. அப்படின்னா அந்த சாதனம் வேணும்னு அப்படின்னு. இப்ப அந்த மூக்கமாக இருக்கிறவனுக்கு பிரம்மஜானத்துல இட்ட வந்திருக்கிறதுல இருந்து சூத்திரக்காரர் என்ன சூத்திரம் பண்ணார்னா, அந்த மோட்சத்துக்கு பிரம்மஜானம் சாதனம், இதுதான் உபாயம். அப்படின்னாக்கு மோட்சம் பிரயோஜனம். அந்த மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய பிரம்ம ஜானம் இருக்கு. அந்த ஜானத்துக்காக இந்த சாஸ்திரம் உண்டு. இந்த சாஸ்திரம் படிச்சாதான் பிரம்ம ஜானம் வரும். சாஸ்திரம் படிச்சாதான் வரும். சாஸ்திரத்திலேருந்து பிரம்ம ஜானம் வரும்னா தெரியல. பிரம்ம ஜானங்கிறது உபனிஷத்திலேருந்து தான் வரும். ஆனா உபனிஷத்திலேருந்து வரணும்னா இந்த சாஸ்திரம் படிச்சாதான் வரும், இல்லாட்டா வரும். தீர்மானம் ஆகாது. ஏன்னா சந்தேகங்கள் எல்லாம் போகாது. இது இல்லாம வெறும் உபனிஷத் வாசத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்காத சொல்லல. புரிஞ்சிருந்தால் அதுல சந்தேகத்தை கிடைச்சி விட்டுட்டா நமக்கு சந்தேகம் இருந்து போயிடும், பதில் கிடைக்காது. ஆனா பதில் வரைக்கும் விசாரம் பண்ணினாதான் முடியும். அப்ப அதுக்கு விசார சாஸ்திரம் தேவைப்படுறது. இது தேவைனாதான் இதை படிச்சாக்கா அது சரியா புரியும். அதே மாதிரி விஷயம் பிரம்மந்தான் விஷயம். பிரம்மஜானத்தை நிரூபணம் பண்ண விஷயம் பிரயோஜனம் அதிகாரி மூணையும் இந்த முதல் சூத்திரத்துல சூத்திரம் பண்ணிட்டு அப்படி அது இங்கதான் நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயம். இதனால்தான் இதெல்லாம் சரி பண்றதுக்காக அஞ்ஞான பாஷ்யம் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் பாஷ்யக்காரர் ஆதிமம் சூத்திரம். இல்லைன்னா நான் கேட்ட கேள்வி எப்படின்னா இது ஆதிம சூத்திரம் ஒரு எழுதிக்கலாம் நமக்கே தெரியும். இது ஆதிம சூத்திரமா இருக்கிறதுனாலே இதனால இதெல்லாம் சூச்சனையாக நமக்கு தெரிவிக்கப்பட்டதோ அத்தனை விஷயத்தையும் நான் இங்க நிரூபணம் பண்ணிடுவேன். அதுல சூத்திரமான விஷயத்துலதான் அத்தியாசங்கிறது. ஏன்னா இந்த மோட்சத்துக்கு பிரம்மஞானம் சாதனமாக எப்போ ஆகும்? மோட்சம்னா பந்தம் நிவர்த்தி இல்லையா? பந்தம் போகிறதுக்கு பிரம்மஞானம் எப்போ காரணமாகும்னா இந்த பந்தமானது பிரம்ம அஜானத்தினால வந்திருக்குமானால் அப்பதான் பந்த ஞானத்தினால இல்லாட்டா போக முடியாது. அதனாலேயே மோட்சம் பிரம்மஜானத்துல வருவதுன்னு சொன்னதுனாலே பிரம்ம அஜானம் தான் பந்தத்துக்கு காரணம் அப்படிங்கிறது சூத்திரம் பண்ணினாலே அதை அந்த விஷயத்தை தான் அந்த யுகத்தை ஆரம்பிச்சு நிரூபணம் பண்ணாரு சாட்சிக்காக. அதனால இவ்வளவு விஷயம் இவர் சொன்னாரு. இது எல்லாமே இந்த முதல் சூத்திரத்தினுடைய மகிமையான கருத்துதான். அதுல இருந்து கிடைச்சது. एवं सूत्रस्य आदित्येन कारणेन सूत्रतयाच विषय प्रयोजनं तत्सिद्धिकरञ्च अविद्याख्यं बन्धं तत्सामर्थ्यावगतम् आपाद्य तत्र सूत्र सामर्थ्यं दर्शयितुं प्रतिपदं व्याख्यानमारभते. இது அடுத்தது. அதாவது இதுவரை இந்த சூத்திரம் ஆதிம சூத்திரமே சொன்னதாலே இது விஷய பிரயோஜனத்தெல்லாம் தெரிவிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபணம் பண்றதுக்காகத்தான் அதுக்குங்கிற பந்தத்தையும் இந்த சூத்திரமே அர்த்தாத் நிரூபணம் பண்ணி தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இது பிரதிபலம் இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும். அது புதிய வர்ணகத்துல வரும். இது இப்போ முதல் வர்ணம். முதல் வர்ணகம் இதோடு முடிஞ்சு அடுத்தது புதிய வர்ணகம் அப்படின்னு சொல்லி இந்த வர்ணகம்னா என்னங்கிறது அதிகரணம்னு சொல்றோமா? அதிகரணம்னு சொன்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்துல வந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக பூர்வபக்ஷம் உத்தரபக்ஷம் இதெல்லாம் சொன்னாக்க இதுக்கு அதிகரணம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கினா இந்த விஷயம் இங்க இந்த சந்தேகம் இந்த பூர்வபக்ஷம் அதுக்கு இந்த யுக்தி சித்தாந்தம் இது இந்த யுக்தியை கொண்டு சித்தாந்தம் வருது பூர்வபக்ஷத்தை இப்படியாக கண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு அதிகரணம். சங்கதி சொல்லும்.
சங்கத்திற்கு பஞ்சாங்கம் சங்கத்தையும் தீர்மானமா இருக்கணும் இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு விசார பிரணாளி இருக்க ஒரு ரீதி, இதுதான் அதிகரணம் சொல்றது. இந்த சூத்திரங்கள்லாம் இருக்கு. பூர்வமீமாம்சா சூத்திரமும் உத்தரமீமாம்சா சூத்திரமும் எப்படி பிரவர்த்திச்சிருக்குன்னா அதிகரண ரூபமாக பிரவர்த்திச்சு. இது விசாரம் பண்ற செய்தி அதிகரண ரூபம். அதாவது அதுல ஒரு சில சூத்திரங்கள் பூர்வபக்ஷ சூத்திரமா இருக்கும், ஒரு சில சூத்திரங்கள் சித்தாந்த சூத்திரமா இருக்கும். நாம அதை சரியா புரிஞ்சுக்கலன்னா நம்ம ஏமாந்து போடுவோம். இப்படி சொல்லியிருக்காரு, அது பூர்வபக்ஷ சூத்திரம்னா அது அப்படி சொல்லியிருக்காரு சொன்ன அப்படி அதுக்கப்புறம் நினைச்சிருக்காருன்னு பார்க்கலாம். அதனால இந்த ரீதியில போகும். சில இடத்துல சூத்திரக்காரர் என்ன பண்ணுவான், ரொம்ப சங்கேபமாக சித்தாந்தத்தை மாத்திரம் புரிந்து கொள்வோம். சித்தாந்தத்தை சொன்னாலே பூர்வபக்ஷம் எப்படி இருக்குங்கிறத நம்மளால ஊகிக்க முடியும். இதுக்கு விபரீதமா வரணும்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இது சித்தாந்தம் ஒரு சந்தேகத்துல இதுதான் சித்தாந்தம் சொன்னா அப்ப பூர்வபக்ஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே ஊகிக்க முடியும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் சூத்திரக்காரர் அவன் ஊகிக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தாந்தத்தை மாத்திரம் தங்கிட்டு கொடுப்பான். இதை வாழ்வே இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த சூத்திரத்தை கொண்டு ஒரு விதமாக ஒரு விஷயத்தை கொண்டு விசாரம் பண்ணி, அதாவது ஒரு அதிகரணம் பண்ணி முடிச்சுட்டு அதே விஷயத்திலோ அல்லது வேற இன்னொரு விஷயத்தையோ எடுத்துக்கொண்டு சூத்திரத்தை அதையே உபயோகப்படுத்தி வேற விதமான ஒரு விசாரம் அங்க பண்ணினால் அப்ப அந்த இரண்டாவது விதமான விசாரம் இருக்கு அதிகரணம். இதை அந்த சூத்திரத்தினுடைய வர்ணகாந்தம் அப்படின்னு வர்ணகம் அது ஒரு வர்ணகம், இது ஒரு வர்ணகம். இப்ப 2 சூத்திரம் 3 சூத்திரம் சேர்ந்து கூட ஒரு அதிகரணத்துல வரும். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அந்த 3 சூத்திரத்துல இருந்து ஒரு சூத்திரத்தை மாத்திரம் தனியா எடுத்து இன்னொரு வர்ணகம் தயார் பண்ணிடுவான். தேவைப்படுற இன்னொரு விசாரம் இதுவும் அந்த சூத்திரத்திலிருந்து கிடைக்கலாம். சுருக்கமா சொல்ல போனா அதே சூத்திரத்துக்கு இன்னொரு விதமான வியாக்கியானம் இப்படி சொல்லிக்கலாம். இப்ப இங்க என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த அசாதோ பிரபஞ்சாங்கிற இந்த சூத்திரம் ஒரு அதிகரணம், இது வித்தியாசாதிகரணம். இதுக்குள்ள ஒரு விஷயம் பிரயோஜனம் இல்ல, விஷயம் சந்தேகம் பூர்வபக்ஷ சித்தாந்தம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு சூத்திரத்தை கொண்டு 4 அதிகரணம் பஞ்சபாதி கிடைக்கும். நமக்கு தெரியாது, வாக்கியத்தை பார்த்தோம்னா இது ஒரு 4 அதிகரணம் இருக்குன்னு தெரியாது. இந்த ஒரே ஒரு சூத்திரத்தை வச்சு 4 அதிகரணம் 4 அதிகரணம்னா இதை 4 வர்ண கொண்டு. ஏன்னா சூத்திரம் ஒன்னா இருக்கு இல்லையா, சூத்திரம் வெவ்வேறா இருந்ததுன்னா இது 2வது அதிகரணம் 3வது அதிகரணம் புரிந்து கொள்ளும். ஆனால் அதே சூத்திரம் தான், தனி சூத்திரம் இல்லை, அதே சூத்திரத்துக்கு திருப்பி வியாக்கியானம் பண்ணி வேறு விதமா பண்றதுனால இதை வர்ணகம்னு சொல்றது. இந்த மாதிரி நிறைய வரும். இப்ப சமன்வயாதிகரணம் இருக்கு. இப்ப சமன்வயாதிகரணத்துல 2 வர்ணகம். சமன்வயாதிகரணங்கிறது ஒண்ணு, ஆனா அதுல அந்த பூர்வமீமாம்சையில 2 பேர் இருக்கா, 2 விதமா இருக்கா. அதுல பட்ட மீமாம்சைக்கான அவளுடைய மதத்தை நிராகரணம் பண்ணி வேதாந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு ஒரு வர்ணகம். ராமாந்திர மீமாம்சைகள் அவ சொல்ற விதத்துல ஒரு பூர்வபக்ஷம் வருது, அந்த பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணி சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கான 2வது வர்ணகம். இது தனி அதிகரணம், அது தனி அதிகரணம் தான், ஆனா சூத்திரம் ஒன்னா இருக்கிறதுனால 2 வர்ணகம் அப்படின்னு சொல்றது வழி. வித்தியாசாதிகரணத்திலேயே 4 வர்ணகம் பண்ணிருக்கேன் பஞ்சபாதிக ரீதியில. எப்படின்னு பார்க்கணும். இப்ப சித்த முன்னாடி வந்தது எப்படி உள்ள வர்ணகம், இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்க வேண்டுமா வேண்டாமா, இதான் விசாரம். சாஸ்திரங்கிறது விஷயம், அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு என்ன காரணம் தெரியுமோ, இந்த சாஸ்திரத்துக்கு விஷயமும் பிரயோஜனம் உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம். உண்டுன்னு சொன்னா ஆரம்பிக்கலாம், இல்லைன்னு சொன்னா வேண்டாம். அதானே இப்ப விஷயமும் பிரயோஜனமும் தனியாக சொல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு வர்ணகம் தேவைப்படுது. இப்ப என்ன பண்ணினா, இந்த சாஸ்திரத்துக்குன்னு விஷயம் உண்டு, இந்த சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் உண்டு. ஆத்மீக சுவித்யா பிரதிபத்தையே அத்தியானோ பிரதானாய அப்படின்னு தீர்மானம் பண்ணி, அதனால விஷயம் பிரயோஜனம் இருக்கிறதுனாலே இப்படி ஒரு சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணினார். இது ஒண்ணு ஆயிடுச்சு, ஒரு அதிகரணம் ஆயிடுச்சு. இனிமே அடுத்த அதிகரணம் என்னன்னு கேட்டா, இதே சூத்திரத்தை வச்சுதான் வரணும்.
விஷயம் பிரயோஜனம் இருக்குங்கிறதுக்காக மாத்திரம் சாஸ்திரம் வேணும்னு சொல்லிட முடியாது. நீங்க இந்த சந்தேகத்தை விஷயம் பிரயோஜனம்னா நீங்க கட்சியில் என்ன பண்ண வாக்கியார்த்தத்தை நிர்ணயம் பண்ணுங்கிறது தானே. வேதாந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை இந்த என்ன எதுனா தாற்பயம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணலாம். இதுதானே உங்களுடைய முக்கியமான உத்தேசம். விசார சாஸ்திரத்துடைய உத்தேசம் என்ன? அதுதானே. அப்படியானால் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்னென்ன யுக்திகள் வேணுங்கிறத பூர்ணிமாம்சா சாஸ்திரமே சொல்லி கொடுத்திருக்கு. அதுல 1000 அதிகரணங்கள் இருக்கு. அந்த 1000 அதிகரணத்துல சொன்ன யுக்திகளை கொண்டு நாம வேதாந்த சாஸ்திரத்தினுடைய வாக்கியார்த்தத்தை கூட புரிஞ்சுக்க முடியும். இங்கே அந்த நியாயங்களை கொண்டு இதுதான் தாற்பயம்னு நிர்ணயம் பண்ணிக்க முடியும். அதனால இப்ப என்ன சொல்ல போறோம்னா, இந்த சாஸ்திரம் தனியா ஆரம்பிக்க வேண்டியதில்லை. இந்த சாஸ்திரத்துடைய பிரயோஜனத்தை நான் வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். சாஸ்திரத்துடைய விஷயமும் இருக்கட்டும், விஷயம் பிரயோஜனம் இருக்கு. ஆனா அந்த விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் நான் பூர்வமீமாம்சையில சொன்ன விதத்திலேயே என்னால சம்பாதிக்க முடியும். இதுக்காக இந்த ஒரு சாஸ்திரம் தேவைப்படாது அப்படின்னு அடுத்த ஒரு இப்போ என்ன அதேதான். இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கமா வேண்டாமான்னு சந்தேகம். ஏன் சந்தேகம் வந்தது? அதான் ஆரம்பிக்கணும் சொல்லியாச்சு. இல்லையே பூர்வமீமாம்சாவே முடிஞ்சும் போல இருக்கு, இது செய்ய வேண்டிய விஷயம். அதனால பூர்வமீமாம்சையால இது யதார்த்தமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம், அதுக்காக வரக்கூடிய சந்தேகம். பூர்வமீமாம்சையாலேயே இது யதார்த்தம் தான், இது ஒரு தனி இது தேவையில்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். பூர்வமீமாம்சையால இந்த சாஸ்திரம் நிர்ணயம் பண்ணக்கூடிய நிர்ணயங்களை பண்ணவே முடியாது. அதனால தனியா இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும். அகாதோ பிரம்மஜிஞாசா இந்த சூத்திரத்துக்கு. அது சரி, இது இந்த புதுசா சொல்ற இந்த மாதிரிதான் பாட்டுகளை இல்லையே. இதெல்லாம் என்ன பாட்டுகள் இருக்கு? பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தினால இது யதார்த்தமா இல்லையா அந்த வாக்குமே இல்லையே. அந்த மாதிரி ஒரு படங்களே கிடையாது நாட்டுல. புதுசா இந்த சூத்திரத்துக்கு அப்படின்னு சொன்னா இது ஒத்துக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்குதான் ஒரு பாஷ்யத்தை சூத்திரமா வச்சிருக்கா. சூத்திரம் மாதிரி வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்ய வியாக்கியாதிகஸ்ய அப்படின்னு போட்டார் இல்லையா. வியாக்கியாத்தும் இஷ்டஸ்ய அப்படின்னா வியாக்கியாதஸ்ய, இதுக்கு முன்னாடி வியாக்கியானம் செய்யப்படவில்லை. அதாவது பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தால் இந்த விஷயம் நிரூபணம் ஆகாது, அதனால தனியா நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத பாட்டியக்காக சொல்றாங்க. அப்ப இந்த வாக்கியம் இருக்கு, இதுவே இந்த சூத்திரத்துக்கு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமாக அமையிருக்கு. பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தினாலே வேதாந்த வாக்கியத்துடைய தாற்பயத்தை இந்த சாஸ்திரம் எப்படி நிர்ணயம் பண்ணி கொடுக்கிறதோ அந்த மாதிரி நிர்ணயம் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலே அதை நிர்ணயம் பண்றதுக்காக இந்த சாஸ்திரங்கிறது, அதாவது பிரம்மஜிஞாசா இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சூத்திரத்துக்கு. இதைத்தான் இந்த திடீர் வர்ணகத்தை 3வது வர்ணகம் வரைக்கும் அது என்னங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 3வது வர்ணகம் 4வது வர்ணகம். இப்ப பஞ்சபாதிக்கு ஜீவனனு பிரம்ம ஜிஞாசா பூர்வபக்ஷத்துக்கே நேரம் வந்து இந்த பிரம்ம நனுங்கிறத முன்னாடி போட்டுக்கணும். அது வாக்கியத்துல எங்க வேணாலும் பிரயோகம் பண்ணிக்கலாம். ஜீவனனு பிரம்ம ஜிஞாசா, பிரம்ம ஜிஞாசைங்கிறது ஏற்கனவே சித்தமா இருக்கு, அங்க சித்தமா இருக்கு. அதாதோ தர்ம ஜிஞாசா இது சகல வேதார்த்த விசாரத்தை உரிதத்வா. அதாதோ தர்ம ஜிஞாசான்னு ஆரம்பிச்சு சாஸ்திரம் பண்ணியிருக்கார். அந்த தர்மம் அப்படிங்கிற இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்காரு. அது சகல வேதார்த்தத்தையும் சொல்லக்கூடிய ஒரு படம். வேதத்தை சொல்லப்பட்ட எல்லாத்தையும் சேர்த்துதான் தர்மம்னு சொல்லியிருக்கார். ஆனா அந்த சாஸ்திரத்தினாலேயே சகல வேதார்த்த விசாரங்கிறது சொல்லப்பட்டது ஆயுள். இனிமே பிரம்மமும் அது கூட வேதார்த்தத்துலதான் சேரும். பிரம்மம் அதோட தனி இல்லையே, வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் விஷயத்துலதான் பிரம்மமும் சேரும். அதனால இதுவும் அங்கேயே சேர்ந்து கொடுக்கும். அதை இப்போ ஒரு கேள்வி கேட்பான். பிரம்மம் தர்மம்னு சொல்றது கிடையாது இல்லையா? தர்ம ஜிஞாசான்னு அவர் போட்டுட்டார். யாரே தெய்வம் தர்மங்கிற பதத்தை போட்டுட்டார். ஆனா நம்ம தர்மம் வேறு பிரம்மம் வேறு தீர்த்து இருக்கின்றோம். அப்ப இந்த பிரம்மத்தை பத்தி ஒரு விசாரம் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு தப்போம்.
பிரம்மத்தை பத்தி அவர் விசாரம் பண்ணிட்டு வச்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றார், பிரம்மம் வேணும்னா வேறுன்னு சொல்லலாம், ஆனா பிரம்ம ஞானம் இருக்கு, அதை தர்மம்னு வச்சுட்டு அந்த பிரம்ம ஞானமும் தர்மத்துல சேர்ந்துதானத்தால அதை பத்தின விசாரம், அதுக்கு தேவையான விசாரமும் அங்கேயே இருக்கு. பிரம்ம ஞானத்துக்கு சோதனாலட்சணத்துவேனம் தர்மஸ்வரூபத்வா. அப்போ ஒரு கேள்வி வரும், பிரம்ம ஞானத்தை நீங்க எப்படி தர்மம்னு சொல்லுவேன்? தர்மம்னா என்ன? விதி எதை விதிக்கிறதோ அதுதானே தர்மம். சோதனாலட்சணோ தர்மா அப்படின்னு சாஸ்திரம் எதை விதிக்குதோ அதுதான் தர்மம். பிரம்ம ஞானத்தை விதியே கிடையாது, அதை எப்படி தர்மம்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டால் சொல்றார், அதுவும் சோதனாலட்சணம் தான். சோதனாலட்சணத்துவ தர்மஸ்வரூபத்வா, அதுவும் விதிச்சிருக்கு. பிரம்மஜானம் விதிச்சிருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விதிச்சிருக்கு காரணம் முடியும். திரஷ்டவியம் ஆத்மாவா, அதே திரஷ்டவியா இருக்கவில்லையா, தரிசனம் பண்ண வேண்டும் தான். அப்ப ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய வேண்டும் அப்படின்னு தானே சரி. அந்த தவ்வியலை சுவாத்தியாய அபேதவியான அபேதம் பண்ண வேண்டும்னு அர்த்தம். அதே மாதிரி திரஷ்டவியான அவருக்கு மரியாதை இருக்கான். ஸ்ரோதவியா மந்தவியா நிரீச்சாரியா அப்படின்னு தர்மம் தான். விதிக்குள்ள விஷயம் தான் இது. அதா பிரம்ம ஜிஜ்ஞாசாபி, அந்த பூர்வீமாம்சா சாஸ்திரத்திலேயே பிரம்ம ஜிஜ்ஞாசையும் சேர்ந்து கொடுத்து. அப்ப கேட்பான், இந்த வாக்கியத்தை எடுத்துட்டு ஒரு அதிகரணம் கூட பண்ணாம விட்டுட்டாரு. வேதாந்த வாக்கியத்தை உதய வாக்கியமா வச்சுட்டு பூர்வீமாம்சால ஒரு அதிகரணம் கூட காண்பிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசையும் சேர்த்து அவர் பண்ணினார்னு ஒரு பூர்வபக்ஷன் சொல்றே அழகாவா இருக்கு அப்படின்னு கேள்வி வரும். பெருமாயா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஒவ்வொரு வாக்கியத்தையும் தனித்தனியா காண்பித்து விசாரம் பண்ணல. அப்படி பண்ணினானா இந்த ஆயத்தை கூட பண்ணினாலும் பூர்வ மீமாம்சை முடியாது. அவர் ஏதோ ஒரு மாதிரி உதாரணத்துக்கு ஒரு விஷய வாக்கியத்தை காண்பிச்சு இந்த மாதிரி சந்தேகம் பண்ண இடத்துல இந்த மாதிரி யுக்திகளை கொண்டு இப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உதாரணம் காண்பிப்பார். அப்படி காண்பிச்ச அந்த ஸ்தலத்துல அவர் என்ன யுக்தியை சொன்னாரோ அந்த யுக்திகளை வச்சிருந்து நாம ஒரு 1000 இடத்துல தீர்மானம் பண்ணிக்கலாம். அந்த ஒரே ஒரு உதாரணம் இதுதான் நியாய சூத்திரம். ஒரு இடத்துல அவர் ஒரு யுக்தியை காண்பிச்சு இப்படிதான் இந்த இடத்துல பண்ணிக்கணும், பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள்லாம் காண்பிச்சு கொடுத்தாருன்னா இதை போல இருக்கக்கூடிய சந்தேகம் வரக்கூடிய அத்தனை இடத்துல நம்ம அந்த யுக்தியை சஞ்சாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணிக்க முடியும். அந்த விதத்துல பார்த்துட்டு அந்த விதிவாக்கியத்தை நிர்ணயம் பண்றதுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த நியாயங்கள் இருக்கு, யுக்திகள். அந்த யுக்திகளை கொண்டு வேதாந்த வாக்கியத்துக்கும் அர்த்த நிர்ணயம் ஏற்படுகிறது. ஆகையாலே இந்த வேதாந்த வாக்கியத்தை சொல்லி ஒரு அதிகரணம் அவர் பண்ணலையேன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் சொல்லிக் கொடுத்த வாக்கியார்த்த நிர்ணாயகமான நியாயங்களை கொண்டு வேதாந்த வாக்கியத்துக்கு அற்புதமா அந்த அர்த்தம் பண்ணிட முடியும். ஆகையால இந்த மாதிரி ஒரு தனி சாஸ்திரம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் சொல்லுவோம், ஆனா வியாபாரம் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு உபபத்தி கேட்போம். சில இடத்துல அவர் சொன்ன நியாயத்தினால தீர்மானம் பண்ணக்கூடிய பலமாக இருந்தாலும் கூட அவரே புதுசா ஒரு அதிகரணம் பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட இடத்துல என்ன சொல்றதுன்னா, ஏற்கனவே தீர்மானம் பண்ணினதுக்கு மேல அதிகப்படியான ஒரு சில சங்கைகள் வரும். அந்த சங்கையை அந்த அதிகரணத்துல சொன்ன யுக்தியை கொண்டு நிவாரணம் பண்ண முடியாது. ஏன்னா அது மேலே கொண்டு வரக்கூடிய சங்கைகள் இது. ஆகையால அதை நிவாரணம் பண்றதுக்காக அடுத்த அதிகரணம் பண்ணினாங்க. அப்ப அதே மாதிரி இனியும் வரலாமே. ஒரு மீமாம்சையில சொன்ன நியாயங்கள்லாம் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட வேதாந்தார்த்தத்துல அதை கூட நிர்ணயம் பண்ண முடியலையே, அதிகப்படியான சந்தேகங்கள் ஏற்படுறது. ஆனா அப்பேற்பட்ட சந்தேகங்களை நிராகரணம் பண்ணி அந்த தாத்பரிய நிர்ணயம் பண்றதுக்காக பிரம்மசூத்திரம் ஒரு சாஸ்திரம் வேண்டியதுதானே கேட்டா பஞ்சபாதிகாரர் சொல்ற பூர்வபக்ஷி முகத்தை வச்சு முகத்துல, அதாவது இவர் பூர்வபக்ஷி வச்சுன்னு பேசுறார், அது கிடையாது. அபியதிகா சங்கா மாவாது, அந்த மாதிரி ஒரு அதிகப்படியான சந்தேகம் இங்க இல்லை. அதனால அவர் சொன்ன நியாயத்தை வச்சுட்டு ரொம்ப சுலபமா அர்த்தம் நிர்ணயம் பண்ணிட்டே போகலாம். அப்ஜிகா சந்தை, அப்ஜிகா சந்தைனா என்னங்கிறத இது ரொம்ப பிரசித்தம். நம்ம ஒரே ஒரு உதாரணத்துல இதை பார்ப்போம். உபக்கிரமாதி
மீமாம்சரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல. அந்த சாஸ்திரத்துல என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, ஒரு வாக்கியம் இப்படி இருக்குங்க. உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஆரம்பத்துல 3 வேதங்கள் உற்பத்தி ஆச்சுன்னு ஒரு கதை வருது. ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் அப்படின்னு 3 வேதங்கள் வந்துதான். அதை பத்தி சில கதைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு, அதனாலே சொல்லி இப்படி எல்லாம் வந்திருக்கிறதுனாலே, விசேஷமா வந்திருக்கிறதுனாலே உத்தேஜி அதிகாக்கிரியதே உமாம்சி எதுகா உத்தி சாமனா அப்படின்னு விதி. அதாவது சாமவேதத்தினாலும் ரிக்வேதத்தினாலையும் செய்யக்கூடிய கர்மாவை உத்தி நல்ல உயர்ந்த குரல்ல சொல்லணுமா. ஆனா எதிர்வேதத்தினால இருக்க கர்மாவில அந்த குரம் இருக்கிறது உபாம்சு. உபாம்சுன்னு சொன்னா மற்றவரை கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம அந்த மாதிரி ஒரு பந்தமான ஸ்வரத்துல நம்ம சொல்றது இன்னும் கேட்காது. அப்படி உள்ள ஸ்வரத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வந்துருக்குன்னா, இங்கே விதிவாக்கியத்தை பாருங்கோ, ரிஜாக்கிரியதே சாமனாக்கிரியதே எதுகாக்கிரியதே ரித்து சாம எதிர்த்து இந்த பதங்கள் உபயோகப்படுது. ஆரம்பத்துல வேதம் எதிர்வேதம் சாமவேதம்னு சொல்லப்பட்டது. ரிக்வேதம் ரிக்கு 2 பதத்துக்கும் ஒரே அர்த்தம் இங்க சொல்லலாம். சொன்னாதான் அந்த அர்த்தவாதம் விதியும் ஒரு ஏகவாக்கியமாக வரும். இப்ப ரிக்வேதம் ரிக் இந்த 2க்கும் நீங்க சப்தத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சப்தத்துடைய அர்த்தம் வித்தியாசப்படும். ரிக்குன்னா அது ஒரு மந்திரம். இந்த ரிக் மந்திரம் எதிர்வேதத்திலையும் இருக்கலாம், இருக்கு, சாமவேதத்துல இருக்கு, ரிக்வேதத்துல இருக்கு, எந்த வேதத்துல வேணாலும் ரிக்கு இருக்கு இல்லையா. ரிக்குங்கிற சப்தத்துடைய அர்த்தம் எல்லா வேதத்திலையும் வரலாம். ஆனா வேதம்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட வேதத்தை சொல்லக்கூடிய. சாமவேதத்துல ரிக்கு இருக்கலாம், ஆனா அது ரிக்வேதம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ரிக்வேத சப்தம் ஒரு மந்திர பிராமண சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட கிரந்தத்தை சொல்லும். இந்த மாதிரி வித்தியாசப்படும். இப்போ ரிக்வேதாங்கிற அந்த பதத்துக்கும் ரிக்குங்கிற பதத்துக்கும் ஒரே விதமான அர்த்தத்தை எடுத்துக்கணும்னு நிர்பந்தம் இருக்கு. அப்பதான் இந்த அர்த்தவாதமும் விதியும் ஒட்டும். அது அர்த்தவாதம் எதையை சொல்றதுன்னு சொன்னா அது தெரிஞ்சுட்டு வராது. அது என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்? ரிக்வேத சப்தத்துக்கும் ரிக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சுடலாமா? ரின் மந்திரம் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டு பொதுவா எந்த வேதமா இருந்தாலும் சரி ரின் மந்திரம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாமா? இல்ல ஆரம்பத்துல ரிக்வேதம்னு சொல்லியிருக்கிறத வச்சுட்டு விதிவாக்கியத்துல ரிக்ஷத்துக்கு ரின் மந்திரங்கிற அர்த்தம் எடுத்துக்காம ரிக்கு வேதம்னு அர்த்தம் வச்சுக்கலாமா அப்படின்னு அந்த விசாரம். இது நியாயமா வர வேண்டிய விசாரம் தானே. என்ன விதமா இருக்கு கொஞ்சம் பக்கத்துல அது ரிக்வேதம் இருக்குன்னா அந்த ரிக்வேத சப்தத்துடைய ஏகதேசம் மாதிரி இருக்கு. பீமசேனன் பீமம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது. பீமசேனன் பெரிய பேர் வச்சுட்டு அப்புறம் பீமன் சொல்றது இல்லையா, அந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணினார்னா ஒரு யுக்தி சொல்லி கொடுத்து அந்த தீர்மானம் பண்ணினார். ஆரம்பம் எப்படி இருக்கு? ரிக்வேதம்னு தான் இருக்கு. அந்த ரிக்வேத சப்தத்தை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தீர்மானமா என்ன அர்த்தம் புரியுது? வேதம்ன்ற அர்த்தம் தான் புரியுது. மந்திரங்கிற இந்த அர்த்தம் தான் அர்த்தம் புரியல. அதான் முதல்ல சொன்ன அந்த அர்த்தத்தை தான் வச்சுக்கணும். ஆக ரிக்குங்கிற பதம் அப்புறமா பிரயோகம் பண்ணும் காலத்திலே அந்த பதத்திற்கு ரிக்கு வேதம் அப்படின்னு அர்த்தமாகும். இங்க சொன்ன நியாயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்துல சொன்னதுக்கும் அப்புறம் சொன்னதுக்கும் 2க்கும் விரோதம் சம்சயம் வரும் காலத்துல ஆரம்பத்துல சொன்னது இருக்கு, அதை பிரதானமா வச்சுட்டு அதுக்கு தகுந்தா போல அப்புறமா வந்ததுக்கு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டா. இதுதான் உபக்கிரமாதிகரணம் நியாயம்னு. இன்னொரு அதிகரணம் அது அஸ்வப்பிரதிகரணி அதிகரணம். இந்த அதிகரணத்துல என்ன விசாரம்னு சொன்னா, இந்த ஒரு கதை பிரஜாபதியானவர் வருணனுக்கு அஸ்வத்தை கொடுத்தா. பிரஜாபதி வருணாய ஆத்மனையத்தில் ஆரம்பித்தது. இதை கொடுத்த உடனே அவருக்கு அந்த வருணன் பிடிச்சிருந்தார். ரோகமாக ஜலோதர ரோகமாக பிடிச்சுட்டார் பிரஜாபதியை. பிடிச்சிருந்த உடனே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். கஷ்டப்பட்ட உடனே என்னடா பண்றது, இதை போக்குறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு பார்த்தா உடனே அவருக்கு தெரிஞ்சது வருண தெய்வத்தை கொண்ட சதுஷ்டபால புரோடாசத்தினால செய்ய வேண்டிய ஒரு யாகத்தை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சார். அது அரசாங்கம் பண்ணினார். அரசாங்கம் பண்ணின உடனே அவருக்கு எல்லாம் சரியா போட்டார். அதனால இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு அதனாலே அப்புறம் ஒரு விரிவாக்கம் வந்தோம்.
வாக்கியத்தை கவனிக்கிறோம். எவ்வளவு யாவதா அஸ்வான், யாவதாக சஞ்சீவனம், எத்தனை அஸ்வங்களை பிரதிகிரகம் செய்வானோ அத்தனை கபாலனி சதுஷ்கபால புரோடாசங்கள் செய்து 4 அஸ்வத்தை பிரதிகிரகம் பண்ணினானா 4 புரோடாசம் பண்ணணும். சதுஷ்கபால புரோடாசம் பண்ணி அந்த வாரணான் சதுஷ்கபாலாம் இருவது வருட தேவதைக்கு யாகம் செய்ய வேண்டியது. இப்ப இங்க ஒரு கணக்கு வந்து இந்த விரிவாக்கத்தை எனக்கு என்ன இப்ப சந்தேகம்னா யாரு பண்ணலாம் இந்த யாகத்தை? யாவதோஸ்வான் பிரதிகிருந்தியா தாவதோ வாரணான் சதுஷ்கபாலாம் நிறுவதே. இந்த வாக்கியத்தை பார்த்தா அந்த பிரதிகிரகன தானம் வாங்கிக்கிறவன், தானம் வாங்கின்றவன் எத்தனை அர்த்தம் வந்து வாங்கின்றானோ அத்தனை புரோடாசத்தை வச்சு யாகம் பண்ணணும். அதுதான் கிடைக்கிறது. ஆனா ஆரம்பம் அப்படி இல்லை. இந்த ஆரம்பத்துல கதையில பிரஜாபதி தான் வருணனுக்கு அர்த்தத்தை கொடுத்தா, அப்ப வருணம் கொடுத்தார். அதுக்கப்புறம் பிரஜா யாரு கொடுத்தாரோ பிரஜாபதி அவர் தான் அங்க வந்து கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த கஷ்டம் செய்யறதுக்காக அவர் இந்த மாதிரி யாகம் பண்ணினாரு. வாங்கிட்டவன் ஒண்ணும் பண்ணல. வாங்கின பண்ணா வருடன் பண்ணினாருன்னா அந்த கதையில வந்திருக்கணும் இல்லையா? நம்ம கதையில அவ்வளவு தாற்பயம் இல்லைங்கிறது எதிர்பார்க்கலாம். ஆனா ஆரம்பத்துல நமக்கு அந்த கதையை பார்க்கும்போது நம்ம புத்தியில என்ன வருது? இந்த மாதிரி யாரு தானம் பண்ணினானோ அவன் தான் கொடுக்கணும், இந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அஸ்வதானம் பண்ணினவன் இந்த யாகத்தை அரசிக்கணும்னு தெரியும். ஆனா விரிவாக்கத்தை பார்க்கறது விபரீதமானு தெரியும். அப்ப என்ன வச்சுக்கணும்? ரெண்டுக்கும் விரோதம் உண்டு. இப்போ அங்க வந்து பிரஜாபதி வருமானத்தை இருக்கிற பிரஜாபதி வந்து வருவனுக்கு அர்த்தத்தை கொடுக்கல, வருவனுடைய அர்த்தத்தை வாங்கிட்டா அப்படின்னு அர்த்தத்தை மாற்றி வச்சுக்கலாமா? அல்லது இந்த விதிவாக்கியத்துல பிரதிகிரகியாத்துல இருக்கு, அது பதிகிரகம் பண்ணினானோன்னு இருக்கு இல்லையா? அந்த பதிகிரகம் இருப்பது பதிகிராகையை, அதாவது கத்யா கொடுத்தானோ, எவன் கொடுத்தானோ அவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாமா? என்ன பண்ணலாம்? அதே அதிகரண நியாயம் ஆரம்பத்துல உங்களுக்கு கொடுத்தவங்க அர்த்தம் வந்திருக்கு, கொடுத்தவன் தான் இந்த விஷயத்துக்கு கர்த்தாவா இருந்திருக்கான். ஆகையால இந்த பிரதிகிரகியாக்கள் வெளியில இருக்கக்கூடிய பதத்துக்கு பிரதிகிராகையே, பிரதிகிரகம் பண்ணி வைப்பனோ, பிரதிகிரகம் அவன் பண்றான், அவன் பண்ண வைக்கிறது எதுமா அவன் கொடுத்தாதானே அவன் பிரதிகிரகம் பண்ண முடியும் இல்லையா? அதனால பிரதிகிரகா கிராகையேன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். யாரு கொடுத்தானோ அவன் தான் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நான் என்ன கேட்டேன், இது நாமளே கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு இடத்துல சொன்ன வழிதானே இன்னொரு இடத்துல இதுக்கு எதுக்கு இன்னொரு அதிகரணம்? அர்த்த பிரதிகிரகத்துக்கு அதிகரணம் எதுக்கு தேவைப்படாது. அங்க சொன்ன நியாயம் இல்லை. ஆனா வெவ்வேறு இடத்துல பண்ணியிருக்கா, ஏற்ற வாக்கில பண்ணிடல, அங்க இருந்து ஊரக பண்ணியிருக்காரு சரியா? ஏன் இப்படி பண்ணீங்க கேட்டா, அந்த அப்சரிக்கா செஞ்சவர் என்ன செஞ்சேன்னா, நம்ம உபகிரம நியாயத்தெல்லாம் அங்க அப்ளை பண்ணி பார்த்தோம். ஆனா பார்த்தாலும் மனசுக்கு ஒரு நிழல் இருந்தது. என்னன்னு கேட்டா, அங்க வந்து ரிசுங்கிற சப்ஜெக்டுக்கு ரிவேதங்கிற அர்த்தத்துல பிரயோகம் கிடைக்கிறது. இங்கே ரிபூர்வாணியே திவி தேவீயதே எதிர்வேதே திஷ்டது மத்தியே அண்ணா சாமவேதேனாத்தமையே மகியதேங்கிறதுல ரிசுகின்னு இருக்கு. இந்த ரிசுகிங்கிறது வேதம் தான் அனுபவம். ஏன்னா மேற்கொண்ட எதிர்வேத சாமவேதங்களுக்கு மேல வேதையில சூன்யமா 3 வேதங்களே கூட இருக்கான். ஆத்மன்யா சூன்யம் இருக்கும். 3 வேதங்களோடு சேர்ந்துதான் அந்த சூரிய பகவான் எப்ப வராலும் சஞ்சாரம் பண்ணிட்டே கூடவே இருக்காரு. அப்ப இந்த இடத்துல ரிசுகிங்கிற அந்த ஒரு ரிஸ்பதம் ரிவேதங்கிற அர்த்தத்துல பிரயோகம் இருக்கு. அப்ப இதே மாதிரி ரிஸ்பதம் எதிர்பதம் சாமபதம் அது வேதத்தை சொல்லக்கூடிய பிரயோகங்களை நம்மளால காண்பிக்க முடியும். பல இடத்துல காண்பிக்கலாம். பல உதாரணங்கள் இருக்கு. நான் சொல்ல முடியல, உதாரணம் நிறைய கிடைக்கும். ஆக ரிஸ்க் அப்படிங்கிற பதத்தை ரிக்வேதங்கிற அர்த்தத்துல பிரயோகம் பண்ணின பலன்கள் உதாரணங்கள் பலது கிடைக்கலாம். ஆனா அதே மாதிரி இங்கே ரிஜாக்கிரியதைங்கிற இந்த இடத்துல ரிஷப்தத்துக்கு ரிக்வேதம்னு அர்த்தம் பண்ணினா அது ஒன்றும் ரொம்ப வித்தியாசமான அர்த்தம் இல்லை. அது பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, பண்ணலாம். ஆனால் கத்யாங்கிற அர்த்தத்துல பிரதிகிரகியாக்கள் எங்கேயாவது பிரயோகம் உண்டு. இந்த இடத்த ஒன்ன விட்டால் கொடுக்கிறான், கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல வாங்கிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தத்துக்கு எங்கேயாவது பிரயோகம் உண்டோ இல்லையா? பிரதிகிரகியா அப்படிங்கிற இந்த பதம்
சத்யாத்துங்கிற அர்த்தத்துல வேற எங்கேயுமே காண முடியாது. ஆகையால இந்த வாக்கியத்துல உள்ள பதத்துக்கு அந்த மாதிரி அர்த்தம் பண்றது நியாயமான தோணலே அப்படின்னு அதிகமான சந்தை வரும். அந்த அந்த நியாயங்கள் எல்லாம் பார்த்து மனசுல வாழ்ந்துட்டவனுக்கே இது ஒரு சந்தை வரும். அப்ப அந்த சந்தைய நிவர்த்தி பண்றதுக்காக மறுபடியும் இன்னொரு அதிகரணம் பண்ணின அப்தரிகா சந்தான்னு சொல்றோம். அதே நியாயத்தை கொண்டு இங்கேயும் தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த நியாயத்தை தெரிஞ்சவனுக்கே அதிகப்படியான ஒரு சந்தை வந்துடும். அந்த சந்தையை நிவர்த்தி பண்றதுக்காக மறுபடியும் ஒரு அதிகரணம் பண்ணி இல்ல இப்படிக்காக தீர்மானம் பண்ணி கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கூடாது. சில இடத்துல உங்களுக்கு தெரியுமா கிருஹாதி கிராகயதி அவதி ஆவயதி பசதி பாட்டயதி. அதாவது அவன் செய்யறான் இன்னொரு செய்திக்கிறான் அப்படின்னு ஒரு நிச்சயமே சொல்லுவான். நிச்சயமே சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவான் நிகழ்த்த பிரயோகம். இப்ப என்ன ஆச்சுன்னா சில இடத்துல இந்த நிச்சி இல்லாமலே அந்த அர்த்தத்தை கொடுக்கும்படியாக பிரயோகம் உண்டு. அப்பேற்பட்ட பிரயோகத்தை என்ன சொல்லுவோம்னா அந்தர்பாவிதம் உண்டு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு பரமேஸ்வரன் அந்த உருப்பைய ஆட்டினா அப்ப அதுல இருந்து சூத்திரங்கள் கிடைச்சதுன்னு ஒரு கதை வருது இல்லையா? அந்த கதையை சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம் நாத கட்டாமி நவ பஞ்சவாதம் விருத்தாவசானே நடராஜ ராஜகா நனாத கட்டாம் நவ பஞ்சவாதம். நனாத இங்க ஒரு சின்ன தப்பு இருக்குன்னு சொல்லலாம். தப்புன்னு தோணும். ஏன்னா கக்கா நனாதன்னு சொல்லலாம். கக்கா நனாதனா என்ன தெரியுமோ? கக்கானா அந்த உடுக்கை சத்தம் போட்டது அப்படின்னு அர்த்தம். கக்கா நகதி கக்கா நனாதம். உடுக்கை அந்த சத்தம் போட்டது சத்தத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு இருக்காரு. ஆனா இங்க கக்காம் நனாதன்னு உடுக்கை சத்தத்தை ஏற்படுத்துறது உடுக்கையில் சத்தம் ஏற்படுத்துறதுன்னு சரியா வருமா? அப்படின்னா என்ன? அங்க ஒரு நிறுத்தி கேட்க உடுக்கை சத்தம் போடுற அந்த சத்தத்தை ஏற்படுத்தும்படியாக இவர் பண்ணினார். அப்ப என்ன நியாயமா இந்த பிரயோகம் இருக்கணும்னு சொன்னா கட்டாம் நாதயாமாசன்னு கட்டா நதனி பரமேஸ்வரா கட்டாம் நாதயதி. அப்ப என்ன சொன்னா நாத சொல்லக்கூடாது நாதயாமாச அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பிரயோகம் எப்படி இருக்கு? நனாத. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா தப்புன்னு சொல்ல மாட்டோம். அந்த நீட்டி அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள கலந்து சொல்லிட்டார். இது அந்தர்பாவித நேரம். சில இடத்துல ஒரு நிச்சயம் இருக்கும். ஆனா அந்த நிச்சயத்து விவசாயம் இல்லை. அந்த நிச்சயம் தவிர அந்த அர்த்தம் தான் சொல்லுவோம். எப்படின்னா யாகையேன்னு சொல்லுவோம். யாகையேன்னு சொல்லுவோம். அப்படின்னா அவன் யாகம் செய்யும்படியாக இவன் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த சப்தத்திலேருந்து வரக்கூடிய அர்த்தம். இவன் பண்ண வேண்டும்ங்கிறது அந்த விஷயங்கள் அவன் யாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த அர்த்தம். அந்த நிகழ்ச்சி பிரயோகம் இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை அவிவக்ஷிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் உண்டு. நிச்சய பிரயோகம் பண்ணலே. ஆனா அந்த நிச்சயினுடைய அர்த்தம் அந்த உண்டு அப்படின்னு சொல்றது. நாம இப்ப என்ன உதாரணத்தை எடுக்கிறோம்னா நிஷ்பிரயோகம் இல்லாமல் நிகழ்ச்சத்தை எடுத்துக்கக்கூடிய அந்த பிரயோகத்தை தசாங்கனாக எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பிரதிநிதியாக்கிருக்கோ இல்லையோ இங்கும் ஒரு நிச்சய இருக்குன்னு இருக்குங்கோ. நிகழ்ச்சம் இருக்கு. அவன் பிரதிகிரகம் பண்ணிக்கிறான்னா அவன் கொடுத்தாதானே பண்ண முடியும். ஆனா இவன் தான் பிரதிகிராகி இல்லையா? அப்படின்னா எனக்கு பிரதிகிராகையே கொடுக்கிறானோ எத்தனை அர்த்தங்களை கொடுக்கிறானோ அத்தனை புரோடாசங்களை கொண்டு யாகம் செய்ய வேண்டும். யாவதோஸ்வான் யாகம் யாவதோ வாரணாங்கிறது. அதே நியாயம்தான். அதிகமான சந்தையை நிவர்த்தி பண்ணி மறுபடியும் அந்த நியாயத்தை இங்க கொண்டு தீர்மானம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படி உண்டு ஒரு காத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 100 அதிகரணம் ஒரே நியாயத்தை கொண்டு எல்லா இடத்துலயும் நிர்ணயம். ஆனா இருக்கா திருப்பி அதிகரணம் பண்றாருன்னா இந்த மாதிரி கூட அதே இல்லையான்னு ஏதோ ஒரு சந்தை கொண்டு வர்றது இங்கேயும் உண்டு. இந்த புத்தகத்திலையும் உண்டு. பிரம்மசூத்திரத்திலையும் அபியதிகா சந்தையை காண்பிச்சு ஆகாசம் சொல்லிங்காத்துல சொன்னார். இதே காரணங்களை வச்சுதான் அடுத்த அதிகரணத்தையும் தீர்மானம் பண்றாரு. மறுபடியும் அதே பிராணா எடுத்து குறிப்பா அதிகணும்னா அந்த இல்லாத புதுசத்தை இங்க வந்துருக்கு. அதனால அது அந்த நியாயத்தால தீர்மானம் ஆகாதோன்னு சந்தேகம் வந்துடும். அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த சந்தையை நிவர்த்தி பண்ணி அதே நியாயம்தான் இங்கேயும் தீர்மானம் பண்ணக்கூடியது அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காகவே தனியா அதிகாரம் பண்றது உண்டு.
அப்ப அந்த விதத்திலே குருமாசையில வேதாந்தக்கூடிய தாற்பயத்தை நிர்ணயம் பண்றதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய சகல நியாயங்களும் எங்கே சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன அந்த நியாயங்கள்லாம் விதிவாக்கியங்கிற ஒரு உதாரணத்துலதான் நமக்கு சமநியம் பண்ணி பார்த்து இருக்கிறதுனாலே விதியே இல்லாத வேதாந்த வாக்கியத்துல அந்த நியாயங்கள் எல்லாம் கொண்டு எப்படி சமநியம் பண்றதுன்னு அதிகப்படியாக ஒரு சந்தை ஏற்பட முடியும். அப்ப அந்த சண்டையை நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு உத்தரவிமாசா சாஸ்திரம் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பஞ்சபாதிகாரத்தில் சொல்றார், அப்படி ஒரு சண்டையை இங்க வரவே அபிஷேகா சங்கா. அதனால இந்த புதுசா ஒரு பஞ்சபாதிகாரம்னா அவருடைய பூர்வபக்ஷி இந்த 2வது வருடத்துல இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வபக்ஷி இருக்காங்க. அவன் சொல்றான், என்ன சொல்றான், பிரம்ம ஜிஜ்ஞாசா, அந்த பிரம்ம ஜிஜ்ஞாசாவிலேயே பிரம்ம ஜிஜ்ஞாசா அடங்கி வருது, அதனாலே விஷமாயிருக்கு, அதிக சங்கை இருக்கும், என்ன அதெல்லாம் முன்னிலையே அது அத்திரிகா சங்கா அபாவா. இப்போ இப்படி இந்த பூர்வபக்ஷி சொன்ன உடனே ஒரு 2 பேர் இந்த பூர்வபக்ஷத்தை சமாதானம் பண்ணி அவசியம் இந்த பிரம்மசூத்திரம்ங்கிற உத்தரமீமாம்சா சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். நீ என்னமோ அத்வைதா சந்தை இல்லைன்னு நான் காண்பிக்கிறேன் பாரு அத்வைதா சந்தை எப்படி இருக்கு அப்படின்னு அந்த அத்வைத அதிகமான சந்தையை காண்பிக்கிறதுக்கு வந்தான். அத்தனை கேசிக்கு இந்த கேசிக்கு ஒருத்தர், அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொருத்தர் அவரே போனான். இந்த 2 பேரும் நம்ம வேதாந்தி ஏகதேசி வச்சுக்கலாம், நக சித்தாந்தி கிடையாது. இவா 2 பேரும் அத்வைதா சந்தைங்கிறத ஒன்ன கொண்டு இந்த சந்தையை நிவர்த்தி பண்றதுக்கு பூர்வ மீமாம்சா போராது, உத்தர மீமாம்சா சாஸ்திரம் ஒண்ணு அவசியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சித்தாந்தி என்ன பண்ணினா, நீ சொல்ற ரீதி சரியில்லை, அந்த மாதிரி எல்லாம் பண்ணினா சரியா வராது சொல்லுவார். இந்த காரணத்தினால நீ சொன்ன அந்த வழி தப்பு, அதனால இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னா இந்த வழியில தான், இந்த விதத்துலதான் ஆரம்பிச்சாங்க. அதாவது என்ன சொல்லணும், அங்க சொன்ன ஞானங்களை கொண்டு தீர்மானம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இருக்கிறோம். தீர்மானம் பண்ணலாம், ஆனா அதிகப்படியான சண்டை இருக்கிறதுனால ஒரு தனி சாஸ்திரம் வேணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி ஆரம்பிக்க கூடாது. அந்த சொன்ன நியாயங்களை வச்சு இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வேதாந்த வாக்கியார்த்த நிர்ணயம் பண்றதுக்கு தனியாதான் நியாயம் தேவைப்படுறது. அதனால சண்டையே வேண்டாம், அது அந்த சாஸ்திரம் இங்க வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு புது சாஸ்திரம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர அதிகமான நான் சண்டையிலேயே வரும்படியா பண்ணி காமிக்கிறேன் அதனால சாஸ்திரம் ஆரம்பிக்கணும்னு சொல்றது சரியான முறை இல்லை.